கைஸ், வெல்கம் டு மை சேனல். எனக்கு ஈஸி அண்ட் ஹெல்தி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகத்தை போட்டு கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அதுக்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்கியது, இது கூட ஒரு துளி உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த பிறகு இது கூட 2 மீடியம் சைஸ் டொமேட்டோவை பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்டான பிறகு இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி போட்டு நல்லா மிளகாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட நல்லா எண்ணெய் பிரியணும். இப்போது கழுவி க்ளீன் பண்ணி வச்ச ஒரு கட்டு வெந்தய கீரையை பொடுசாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. எந்த கீரையை வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரை வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பீனட் பவுடர் போட்டு நல்லா அந்த கீரை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீரையும் அந்த பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை ஒரு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை பசங்களுக்கு கீரையோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பாடாகவும் கட்டி கொடுக்கலாம்.